வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு நம்மளுடைய குட் மார்னிங் தமிழால வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். வரும் நீங்களுமா? யா, நிஜமாவே குட்டியா இருக்குமா கதை? ரொம்ப சுருக்கமா நான் வந்து சொல்லிடுறேன் இந்த கதையை. எல்லாருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து போதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா வந்து ஒரு கதை அளவுக்கு கரெக்டா கன்வே பண்றது வந்து வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப தன் மேல வந்து ஒரு நம்பிக்கை குறைவான தாழ்வு மனப்பான்மை இருக்கிற ஒருத்தர் வந்து கடவுளை நோக்கி வந்து வேண்டிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் கடவுள் அவர் முன்னாடி வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃபை கொடுத்த, ஏன் என்னை வந்து இந்த மாதிரி படைச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தியே வந்து குறை சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ கடவுள் ஒண்ணுமே சொல்லலையாம். கையில வந்து ஒரு கல்லை வந்து கொடுத்து இந்த கல்லோட மதிப்பு என்ன அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட வந்து போயிருக்காரு. அங்க போயிட்டு வந்து இந்த கல்லுக்கு வந்து நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ஒரு 4 தக்காளிக்கு தரேன், எடுத்துட்டு போ, எனக்கு வந்து பேப்பர் வெயிட்டா இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி சரி கொடுங்க அப்படின்னு அந்த கல்லை வாங்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு விற்கிற ஒருத்தர்கிட்ட வந்து போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு தரேன், இது எடை போடுறதுக்கு இந்த கல்லை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜவுளி கடைக்காரர்கிட்ட வந்து போயிருக்காரு. அவர் வந்து நான் தான் இதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள துணி வந்து தரேன், இந்த கல்லை கூட, இது ஏதோ ஒரு நல்ல கல் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நகை கடைக்காரர்கிட்ட வந்து போனா அவர் வந்து லேக்ஸ் கணக்கில் டீலிங் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட அதை வாங்கிட்டு கடைசியா என்ன பண்ணியிருக்காரு, இந்த கற்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது இந்த கல் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல இதோட மதிப்பு மட்டும் சொல்லுங்க, இந்த உலகத்தையே வித்தா கூட இதுக்கு ஈடு இணை வந்து கிடையாது, அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு ரேரான ஒரு மாணிக்க கல் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் வந்து திருப்பி போயிருக்காரு. கடவுள் வந்திருக்காரு. அப்போ வந்து நடந்த விஷயத்த சொல்லும் போது வந்து கடவுள் சொல்லியிருக்காரு, ஒரே கல்லு தான், ஆனா வந்து ஒவ்வொருத்தரும் வேற வேற ஒரு பார்வையில வேற ஒரு மதிப்பு வந்து கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் உன்னை ஒவ்வொருத்தர் வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆனா உன் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு. ஆமா. ஆனா நம்ம மேல இருக்க நம்பிக்கை எப்போ நம்மளுக்கே குறையுது அப்படின்னா, நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற நம்மளே உணரும் போது தான். ஸோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல பெருக்கிக்கணும் அப்படின்னா வல்லமை கொள்ளணும். ஸோ ஒரு சூப்பரான பகுதி வந்துட்டு இருக்கு, பாருங்க. ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ஃபிட் இன் 10. இது வந்து மைண்ட் ஒர்க் அவுட் டைம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அற்புதமான ஒரு பாடி ஒர்க் அவுட் பார்த்தோம். இப்போ என்னென்னா மைண்ட் ஒர்க் அவுட். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு மைண்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா பிரெத் தான் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டூல். பிரெத்தை விட வேறு எந்த டூலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் நம்ம வந்து எப்போயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ப்ரீதிங் மூலமாக தான் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னோன்னா, ப்ரிப்பேர் டு பர்சிவியர். ஸோ இந்த பர்சிவியரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷ்லேயே சிம்பிளாக சொல்லணும்னா வில் பவர், டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மன உறுதி, அதுதான் வந்து பர்சிவியரன்ஸ். ஸோ சில சமயம் பார்ப்போம், நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அல்லது ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சக்சீட் ஆயிரும் தெரியும். ஆனால் என்ன ஆகும்னா சில சமயம் நடுவில் கொஞ்சம் என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து அந்த டிலே ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த டிலே ஆகிற மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு உறுதி கொஞ்சம் அப்படியே சேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் விடவே கூடாதுங்க. எப்போவுமே என்ன செய்யணும், முதல்ல ஒரு காரியத்தை எடுத்தோம்னா கடைசி வரைக்கும் வந்து நம்ம அதே மன உறுதியோடு அதை அப்ரோச் பண்ணணும், அதே மன உறுதியோடு நம்ம நிற்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த மாதிரி டைமில் எப்போவாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்களை நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் நடுவில் ஒரு சின்ன பிரேக் அப்படி வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் பண்ண போகிற அந்த உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ப்ரீதிங் டெக்னிக்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மன உறுதி வந்து பழையபடி 100% வந்து உயர்ந்துடும். இதை நான் நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கும் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எதிர் நீங்கள் என்ன மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காரலாம், இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இல்லை எனக்கு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா சேரில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். ஆனால் சேர் வந்து பேக் இருக்கணும், ஒரு ஸ்டூலில் உட்காராதீங்க. சேர் வந்து முதுகு ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கையை வந்து சைடில் நல்லா லூஸாக வச்சுக்க போகிறோம், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக வச்சுக்க போகிறோம். இது ஒரு ஜென்டில் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளங்கைக்குள்ளே பெருவிரலை கொண்டு வந்துருங்க, மற்ற விரலை அதை சுற்றி மாட்டீங்க, சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஜென்டில் ஃபிஸ்ட். ஸோ இது வந்து இறுக்கமாலாம் வைக்கல, ஜென்டிலாக நான் வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கண்ணை மூடிட்டு மூச்சு நல்லா உள்ளே இழுங்க. இழுத்துட்டே பார்த்தீங்கன்னா அந்த கையை நான் இப்போ நல்லா டென்ஸ் பண்ணுறேன். அதாவது என் கை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது. அண்ட் தென் ப்ரீத் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, ஸ்லோவாக லெட் அவுட், ரிலாக்ஸ் அண்ட் ப்ரீத் அவுட். டேக் a deep breath in and tense and breathe out and relax. Breathe in and tense, breathe out and relax.
ஸோ நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் கூட இதில் சேர்ந்து பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு கையை நல்லா டைட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா மனசுக்குள்ளே ஐ வில் சக்சீட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரீத் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். தென் டேக் அ டீப் பிரெத் இன், ஐ வில் சக்சீட் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே அதை சொல்லிக்கோங்க. அண்ட் தென் ப்ரீத் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். இதை வந்து ஒரு 6-7 தடவை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். டேக் அ டீப் பிரெத் இன், டென்ஸ், ப்ரீத் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். என்ன பண்ணணும்னா சில சமயம் ஷோல்டர்லாம் அப்படி உயர்த்தணும், அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த கை மட்டும் தான் டென்ஸ் ஆகணும். ஷோல்டர்ஸ்லேருந்து இந்த ஃபிஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஷோல்டர்ஸ் முதல்ல ரிலாக்ஸ் ஆகணும், ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகணும். இது நான் வந்து இப்போது இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கனால உங்களால் ரொம்ப பார்க்க முடியல. பட் நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிறது நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பாம் ஆன் டாப் ஆஃப் அதர், ஒரு உள்ளங்கை இன்னொரு உள்ளங்கை மேலே வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. எப்போவுமே சொல்லியிருக்கோம் பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட காதும் தோளும் வந்து ஒரே லைனில் இருக்கணும். இப்படியோ அல்லாட்டா இப்படியோ உட்காரக்கூடாது. ஸோ ரிலாக்ஸ்டாக ஷோல்டர்ஸ் வச்சுக்கோங்க, பாஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ணை மூடிட்டே என்ன பண்ணலாம், மறுபடியும் டேக் டீப் பிரெத் இன். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட அப்டமன் வந்து ஒரு பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒரு பலூன் வந்து காற்று ஊதுனா என்ன ஆகும்னா அது விரிகிற மாதிரி நம்மளோட வயிறு வந்து விரிவடையணும். அப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணும்போது காற்று போனால் பலூன் எப்படி சுருங்கிடும், அந்த மாதிரி பலூன் வயிறு வந்து சுருங்கணும். சரியா? ப்ரீத் இன், உங்களோட கவனத்தை ஃபுல்லாக உங்கள் அப்டமன் மேலே வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீத் அவுட், அப்டமன் சிங்க்ஸ் இன். ப்ரீத் இன் அண்ட் அப்டமன் எக்ஸ்பேண்ட்ஸ். ப்ரீத் அவுட் அண்ட் அப்டமன் சிங்க்ஸ் இன். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா மூச்சு உள்ளே இழுக்கிறேன்னு நெஞ்செல்லாம் அப்படி செஸ்டெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தேவையே இல்லை. ப்ரீதிங் வந்து எப்போவுமே வந்து அப்டமன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்டமன் எக்ஸ்பேண்ட் அண்ட் ப்ரீத் இன். ஸோ எப்போவுமே ப்ரீத் இன் பண்ணும்போது பலூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. பலூன் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கோ காற்று ஊதுனா அது மாதிரி வயிறும் நல்லா விரிவடையணும். அண்ட் தென் காற்று போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அப்டமன் சிங்க்ஸ் இன். அதே மாதிரி ஸோ இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். எப்பப்பெல்லாம் மனசு வந்து கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி இருக்கோ அப்பப்பெல்லாம் இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னென்னா உங்கள் மனசில் நல்ல உற்சாகம் வரும். நீங்களே அந்த பாசிட்டிவ் சேஞ்சை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, வல்லமைக்குள் பகுதியில் வந்து ஒரு நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். ப்ரீதிங்க்கே இப்போ எக்ஸசைஸ் கற்றுக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பொதுவாக சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஒரு பெருமூச்சு இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியாக நம்மளை விட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் அது மட்டும் தான் நிறையா பெரும்பான்மையானவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய விதமான மூச்சு பயிற்சிகள் விதவிதமான சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக உங்களுடைய லாங்கிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து மூச்சு பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் வரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு மூச்சு அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து இருக்கும். அது டான்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்கள் மூச்சை கவனிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.